சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல்ல அடுத்தடுத்து முடிவுகள் எடுப்பதுல கொஞ்சம் கூட சளைக்காதவர் தான் மதுரையின் பிரபல அரசியல் பிரமுகரும் மருத்துவருமான முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன். தற்போது அவர் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான செய்தியை பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்துல தேர்தல் வியூகங்களும் கட்சி தாவல்களும் புதியவை அல்ல என்றாலும் அரசியல் பயணத்துல மிகவும் குறுகிய காலத்துல பல முக்கிய கட்சிகளை கடந்து வந்துள்ள டாக்டர் சரவணன் இதுவரை பயணித்த கட்சிகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். மதிமுக, திமுக, பாஜக, அதிமுக என தமிழகத்தின் பிரதான துருவங்களாக விளங்கும் அனைத்து கட்சிகளிலும் வலம் வந்த அவர் தற்போது தன்னுடைய புதிய அரசியல் முகவரியாக தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாவைக்கு பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புஷி என் ஆனந்தை சந்தித்து இணைந்திருக்கிறார். மருத்துவத்துறையில இருந்து அரசியல் உலகிற்குள் நுழைந்த டாக்டர் சரவணன் முதல்ல வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்தார். கட்சி பணிகள்ல சுறுசுறுப்பாக இயங்கிய அவருக்கு மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுச்சு. எனினும் 2015ஆம் ஆண்டு கூட்டணி முடிவுகள்ல நிலவிய குழப்பங்களை காரணமாக கூறி மதிமுகவில் இருந்து விலகினார். பின்னர் அவர் 2016ஆம் ஆண்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில திமுகவில் இணைந்தார். அவருக்கு திமுக மருத்துவ அணியின் மாநில துணைத் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு திமுகவின் ஏ.கே. போஸிடம் தோல்வியடைந்தார். ஏ.கே. போஸின் மறைவால் மீண்டும் வந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதன்முறையாக திமுக எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள்ள என்றானார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பரங்குன்றம் தொகுதி ஒதுக்கப்பட்டதால அதிருப்தி அடைந்து திமுகவில் இருந்து வெளியேறினார். அடுத்த சில மணி நேரங்களிலேயே டெல்லி மேலிடத்தின் ஆசையோடு பாஜகவில் இணைந்தார் சரவணன். உடனே அவருக்கு மதுரை வடக்கு தொகுதியில போட்டியிட பாஜக சீட் கொடுத்தாங்க. அந்த தேர்தலில் தோல்வியுற்ற போதிலும் அவருக்கு பாஜக மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் பதவி வழங்கப்பட்டது. 2022 ஆகஸ்டில் காஷ்மீரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் லட்சுமணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனோட கார் மீது மதுரை விமான நிலையத்துல பாஜகவினர் செருப்பு வீசினாங்க. இந்த சம்பவத்துல அதிருப்தி அடைந்த டாக்டர் சரவணன் இரவோடு இரவாக PTRஐ நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரியதுடன் பாஜகவில் இருந்தும் விலகினார். இதையடுத்து அவர் மீண்டும் திமுகவிற்கே செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அனைவருக்கும் ட்விஸ்ட் கொடுத்து ஜனவரி 2023 எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில அதிமுகவில் இணைஞ்சாரு. மக்களிடம் எளிதாக அணுகக்கூடிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால அதிமுகவை தேர்ந்தெடுத்ததாக அப்போது அவர் சொன்னார். அதிமுகவில் மருத்துவரணி மாநில இணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதிமுகவில் இருந்த டாக்டர் சரவணன் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மதுரை வடக்கில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த நிலையில தன்னுடைய அரசியல் எதிர்காலம் மற்றும் தேர்தல் வாய்ப்புகளை கணக்கிட்டு தற்போது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தார். இது மதுரை மற்றும் தென் மாவட்ட அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர அரசியல்ல வலுவான மக்கள் செல்வாக்கும் தேர்தல் களத்துல தாராளமாக செலவு செய்யக்கூடிய பொருளாதார பின்னணியும் கொண்ட டாக்டர் பி சரவணன் தாவைக்கவில் இணைந்திருப்பது தென் மாவட்டங்கள்ல அந்த கட்சியின் உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த உதவும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதே நேரத்துல முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகுவது அதிமுக தலைமைக்கு மேலும் ஒரு சவாலாக பார்க்கப்படுது. 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்கவில் இணைந்த நிலையில தற்போது சரவணனும் அதே கட்சியில இணைந்துள்ளது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்க ஜெம் தொலைக்காட்சியோடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.